தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு உள்ளதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து அவரையே நம்முடைய நம்பிக்கையாக நாம் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி வாழ்கிறோமா, கர்த்தரை விசுவாசிக்கிறோமா, அவரையே நம்பிக்கையாக கொண்டு இருக்கிறோமா, அல்லது மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி அல்லது நம்முடைய சொந்த மாம்ச புயபலத்தை நம்பி கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோமா? ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். நம் கர்த்தரையே நம்பி வாழும்போது, அவரையே சார்ந்து வாழும்போது, அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹalleluya. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது, அவருடைய வார்த்தைகளை நம்பும்போது, அவருடைய வழியிலே நடக்கும்போது, அவரை பின்பற்றும் போது, உண்மையாய் வாழும்போது, நீதி நியாயங்களை செய்யும்போது, கர்த்தரையை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹalleluya. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மீது விசுவாசத்தோடு வாழும்போது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரத்தை போல, வெயில் வருகிற நேரங்களிலும் இலை பச்சையாய் இருக்கிற ஒரு மரத்தை போல, மழை இல்லாத வருஷத்திலும் கூட தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல செழித்தோங்கி இருக்கும். நம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருப்போம். யாரெல்லாம் கர்த்தரையே நம்பி அவரையே முழு இருதயத்தோடு சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை நம்புகிறோமா? வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வார்த்தைகளை நம்பி வாழ்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்களிலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நேசிக்கிறோமா? கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைகளையும் நேசிப்போம், அவருடைய வேதத்தை நேசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற பிள்ளைகளை நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறோமா? அவருடைய வார்த்தைகள் மீது விருப்பமாய் இருக்கிறோமா? களங்கமில்லாத ஞான பாலின் மீது விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோமா? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமா? அப்படி தியானிக்கிறோம் என்றால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்கள் தோல்வியிலே முடிகிறது? ஏனென்றால் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய வார்த்தைகளை நேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வேதத்தை எடுத்து வாசிக்க மறந்து விடுகிறோம். அவருடைய வார்த்தைகள் மீது விருப்பம் இல்லை, உலக காரியங்கள் மீது விருப்பம், உலக சிற்றின்பங்கள் மீது விருப்பம், உலக பாவ பழக்கங்களின் மீது விருப்பம். இப்படிப்பட்ட தேவையில்லாத விருப்பங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதங்கள் வரும்?
தன் தன் காலத்தில் கனியை எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே இருக்க வேண்டும். வேதாகமத்தை எடுத்து வாசிப்பதிலே இருக்க வேண்டும். நாம் அவர் மீது வாஞ்சியோடு இருக்கும்போது, விருப்பத்தோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை, நன்மை, ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் மீது வாஞ்சியோடு இருக்கிறார்களோ, அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறார்களோ, இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ, அந்த குடும்பம் நிச்சயமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறோமா, அல்லது இந்த உலக காரியங்களிலே விருப்பமாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறோமா, அல்லது மனிதனுடைய வார்த்தையை நம்புகிறோமா? மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய குடும்பம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நன்மையை தெரிந்து கொள்ள போகிறோமா, அல்லது பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. வருத்தமின்றி எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய குடும்பம் செழித்தோங்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி வாழ்வோம். அவரையே நம்புவோம். அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிப்போம். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும், வேலைகளையும், தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷேகே லேகே ரேகே தேனே கரா தரபலா ரியா கபோர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை சந்திப்பீராக. பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்குங்க. கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழுகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ராக்கா பாரு ஷேகே லேகே நேகே ரதரபலாம் ரியாந்தா ரஷால தினிமர ஹரதர்பலாம். என் தேவன் ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திங்க. இப்படியே சுகமாக்கும் கரப்பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும் அப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் விடுதலையாகி பிள்ளைகள் சுகத்தோடு சந்தோஷமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திர நிலைமையோடு வாழ்கிறார்களோ, கடன் பிரச்சனையில உபத்திரவத்தோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை சந்திங்கப்பா. கடன் என்ற நிந்தையிலிருந்து பிள்ளைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தரித்திர நன்மைகளையும் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர். உடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மனிதனை நம்பாதபடிக்கு, மனிதனுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பாதபடிக்கு, உண்மையே சார்ந்து வாழ, உமக்காக வாழ, உடைய வார்த்தையை நேசிக்க, இரவும் பகல் வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபையிலே கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்க, உமக்கன்று எடுத்து பயன்படுத்துங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.